ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோ வந்து ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அது எப்படி யூஸ் அதாவது அது எப்படி வேலை செய்யுது, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறத பார்த்தோம். இப்போ இதோட ஒரு அப்ளிகேஷன் கரண்ட் கேரிங் ஒயர் ஆஃப் எ இன்ஃபைனைட் லென்த் யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்லாம் பார்க்க போகிறோம். வா வீடியோவில் போயிடலாம். ஸோ இங்கே இப்போ நம்மக்கிட்ட ஒரு கரண்ட் பாசிங் ஒயர், அதாவது ஒரு கண்டக்டரில் வந்து கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகுது. ஓகேவா? பாஸ் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை சுற்றி ஒரு ரிங் ஷேப் வந்து வரைகிறோம். இதை சுற்றி ரிங் ஷேப் வந்து வரையாச்சு. ஓகேவா? இப்போ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அது கரண்ட் வந்து ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை அப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணால் இது ப்ரொடியூஸ் பண்ணுற ரேடியஸ், அதாவது இது இருக்கிற ரேடியஸ் எவ்வளோனா, ரேடியஸ் ஆஃப் இந்த ஆம்பீரியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு கண்டக்டர் சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆம்பீரியன் லூப் வரைச்சிக்கிறோம். இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா ஆர். இந்த பாயிண்ட்னா ஓ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி வெக்டர், இது ஸ்மால் லென்த் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்மால் லென்த்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குன்னா, சேம் ஆக்சிஸே இருக்குது. அதாவது இந்த பாயிண்ட்லேயே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுன்னா, இதோட லென்த்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்கே லென்த்தும் என்னது, அலாங் த ஆக்சிஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஆம்பியர் சர்க்யூட்லாவே எழுதிப்போம். ஆம்பியர் சர்க்யூட்லா அதாவது க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இதோட வேல்யூ, அதாவது ஒரு ஒயரில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆச்சுன்னா அதோட வேல்யூ, உள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ இந்த இன்சைட் த ரிங்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ நம்ம ஒரு மேக்னிடியூட் மட்டும் எழுதிக்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் எப்படின்னா, க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ. இந்த பின்றது எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ எல்லா இடத்துலையுமே டிபி, அதாவது பி வெக்டர்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட். இப்போ பியை வந்து வெளியே எடுத்துருங்க. அப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ. ரைட். இப்போ எப்பயுமே நம்ம க்ளோஸ்டு இன்டெக்ரல், அப்போ இந்த டிஎல்னா என்ன சார்னா லென்த் என்னது, இது ஒரு சர்க்குலர் லூப். அப்போ இது என்ன எடுப்போம்னா, டிஎல் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு 2π, ரேடியஸ் வந்து ஸ்மாலர் 2π ஆர்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, பி இன்ட்டு 2πr க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் பதில் 2πr எழுதியாச்சு ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ. ஓகேங்களா? இப்போ பி ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ பை 2πr. ரைட். இப்போ இதை வெக்டார் ஃபார்மில் எழுதணும். எப்படி? இன் வெக்டார் ஃபார்ம் பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ பை 2πr இன்ட்டு என் கேப். அதாவது இதோட டைரக்ஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னன்னா இங்கே என் கேப். அதுதான் நம்ம இங்கே என் கேப்னு போடுறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா, இன்சைட் த ஆம்பீரியன் லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மியூ நாட் ஐ பை 2πr என் கேப் தான் இது இன்சைடு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது. இல்லை, இந்த ஈக்குவேஷன் வந்து அதாவது பயோசாவர்ட்லாவும் ஆம்பியர் சர்க்யூட்லாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை ஸ்லைட்லி கான்செப்ட் டிஃப்ரென்ஸு தான். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த ஷேர், சப்ஸ்கிரைப், லைக்கு, அந்த கமெண்ட்டு அது மட்டும் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவுக்கான இந்த பிடிஎஃப் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.